வெல்கம் டு மாஸ் தமிழ். நம்ம சேனல் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது முன்னாடி நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சி நிறைய பேரும் லைக்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதுக்காக இல்லை, நான் தான் யோசித்து போட்டிருக்கேன். ஸோ இந்த பேட்டில் வந்து நம்மளோட சீல தேர்ட் வால் பண்ணுறதுக்காக காசு சேர்த்து வச்சுட்ருக்கேன். ஆல்ரெடி பிக்கு பண்ணிட்டேன், அதை காமிச்சிருப்பேன். அதை லெவல் 10 பண்ணியிருக்கேன். அதை காட்டலான்னு தான் நான் இந்த வீடியோ போட்டதுலாம் கிடையாது. காசு சேர்த்து வச்சு சீல தேர்ட் வால் பண்ணும்போது ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு போக்கிமான் கூட இவால்வ் பண்ண மாதிரி ஒரு வீடியோவே போட்டதில்லை. ஸோ அதனால தான் இப்போ வந்து ஒரு 2 மேட்ச் போடுவோம். அதில் நம்மளுக்கு ஏற்ற அளவுக்கு காசு கிடச்சிதுன்னா அதை வச்சு நம்ம சீல் தேர்ட் வால் பண்ணிடலாம். சீல் தேர்ட் வால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் என்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ வாங்க, முதல்ல என்னமோ பழசு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச்சில் போகலாம் வாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டூர்னமெண்ட்டு நேற்று அதான் மேட்ச்சு பக் ஆயிடுச்சு. இந்த வாட்டி பக் ஆகாமல் இருந்தால் சேர்த்தான். ஓகே, எவன் வந்தான்? ஓகே, பக் ஆகலை இந்த வாட்டி. ஓகே, வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு அவன் எதுவும் யூஸ் பண்ண போகிறான் தான் எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. இதை போடுறான்னா ஒரு டிமிக்கி காலேஜ் தேசியம் நான் இது ஸ்டாச்சுவே தீரேன். ஆனால் எனக்கெல்லாம் ஸ்டாச்சு போட்டால் தான் முடியும். சேர்த்து ஐயோ பவர் தான் பேச்சு போட்டு வராது சேர்த்து. இது பவர் தான். ஆனால் இந்த மூவ்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது கூட இருக்கு. பாய்சனும் கடிமுச்சு விட்டுருன்னு நினச்சி போட்டேன். இது இந்த ஃப்ளேம் வில் தான் நான் டார்ச்சர் பண்ணி காப்பாற்றேன். அட்டமான கேட்டை போட்டு வராது. சொல்லப்பில்லப்பா. ஸோ என்கிட்ட ஸ்டாச்சு வேறு இல்லை, அதுவும் போட்டு தெரிச்சா. ஸோ இப்போ கோவிந்தா தான் ஆட்டமானில் பேச்சு போட்டு வராது. தமிழ்நாட்டு சொல்லப்பில்லப்பா. ஈகிள் இருக்கு, அதை வச்சு தான் இன்னைக்கு வேணாடா. ஸோ அவங்ககிட்ட ஈகிள் இருந்தால் எனக்கு கோவிந்தா தான். ஆட்டமானில் பேச்சு போட்டு வராது கேட்டு இல்லைங்க. ஆட்டமானில் பேச்சு போட்டு இவனை போட்டு தள்ளிருக்கா டக்குன்னு விட்டாடு எடுத்துட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கிருந்து பவர் அதிகமாக அதுலேயே நான் முன்னாடி பார்த்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆட்டமானில் பேச்சு போட்டு வராது கேட்டு உங்கள் தமிழ்நாட்டுக்கு சொல்லப்பா தப்புச்சு மக்களே. பறந்துடுறா டைப்புல மாட்டணும் மாட்டிக்கிறேங்க. ஸோ கவலைப்படாதீங்க, ஒரே ஒரு ரசிகெல்லாம் முட்டி விட்டு போயின்னு இருக்கும். ஓகே, டாப் ஐஸ் கொஞ்சம் வெறுப்பாங்க. ஏன்னா அந்த கோல்டன் ஃபீல்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணல, ஐஸ் பீட் தான். ஸோ இதுதான் முறுக்கத்தங்க ஐஸ். ஆனால் இந்த வாட்டி கோல்டன் ஃபீல்ட்லாம் நம்ம ஒன்றுமே பண்ணாது. ஓகே, இந்த பக்காகிற மாதிரி நடிச்சான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கோவிந்தாங்க. ஓகே, நம்ம வின் பண்ணிட்டோம் காய்ஸ். இன்றைக்கி நான் ஆல்ரெடி எப்போவுமே சொல்கிறது தான், நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இந்த மறக்காமல். ஏன்னா கோடி பேர் பார்க்குறீங்க, ஆனால் அதில் ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணுறீங்க. அதனாலேயே எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் தெரியுமா. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, டைமண்ட் வச்சு பாக்ஸ் எடுத்துருவோம். இந்த கொஞ்சம் காசில் எப்படியாவது 2000 ரூபாய் சேர்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு மதியம் 1 மணிக்கு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். அது
தேர்ட் வேர்ல்டுக்கு 1000 ரூபாய் சேர்க்கலாம். இப்போ நம்ம 2000 ரூபாய் சேர்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் எப்பவுமே இதே வீடியோ தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ப்ரோ அந்த வீடியோ போடுங்க இந்த வீடியோ போடுங்கன்ட்டு. ஸோ பயப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுவேன். ஆனால் ஹாரர் கேம்ஸும் எனக்கு ஓகே தான். ஏன்னா ஹாரர் கேம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாரர் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும், அதுக்கு தான் நான் கேட்டேன். ஆட்டோமால பேச்சை போட்டு வராது பேச்சை போட்டு வராது ஸ்பெஷல் அட்டாக் விட்டு விட்டுருவோம். அதனால் ஸ்பெஷல் அட்டாக் விட்டாலும் இவங்க அவ்வளோ பாதிப்பே கிடையாது. ஆட்டோமால பேச்சை போட்டு வராது சொல்லப்பா. ஆட்டோமால பேச்சு போட்டு வராது தமிழ்நாட்டுக்கு சொல்லப்பா. ஆட்டோமால வெட்ட போட்டு வராது சொல்லப்பா. ஆட்டோமால வெட்ட போட்டு வராது கேட்டு எங்கே போல தமிழ்நாட்டுக்கு சொல்லப்பா. அதுக்கு வந்து போனாங்கன்னா டிக்கெட் குறிச்சு கவலைப்படாதீங்க. வீட்டில் வச்சு ஒரே ஸ்டெக்கில் முடிச்சுக்கிட்ட வேண்டியதான். ஸோ நான் இந்த வீடியோவில் அவ்வளோ பேச மாட்டேன். நான் எப்போ சொல்ல பேசினே இருக்குது, எனக்கு அது வாய் வலிக்குது. அதனால தான் இந்த மீடியாவில் தான் என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுவேன். இந்த டிக்கெட்டுக்கு அதுதான் எனக்கே ஒரு டென்ஷன் பண்ணலான்னு போயிட்டே கேமுள்ள போயிட்டே இருப்பேன். ஆட்டோமால வெட்டப்பட்டு வராது கேட்டு சொல்லப்பா. என்ன அட்டக்க போகிறதுக்கு வெயிட் பண்ணுறான்னு தெரில. ஐயோ பழக்கத்துக்கு டைம் எடுக்கணும், கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கான் மகளே. ஆட்டோமால வெட்ட போட்டு வராது கேட்டு ஏன் நான் இந்த சிம்பிளில் வச்சுருவேன்னா, ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்கலான்னு சொல்லிட்டு அதை வச்சேன். ஆனால் அது அவ்வளோவா வேலைக்கு ஆகலை. ஸோ மாற்றிடலாம். ஓகே, இந்த பேட்டில் நான் ஜெயிச்சிட்டேன். 8வது இடத்துக்கு போயிட்டுருப்பேன். நேற்று வந்து நான் பேட்டில் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு ஆர்த்திக்கும் எனக்கும் ஒன்று திடீர்னு வந்துட்டோம். ஸோ அப்போ பக் ஆயிடுச்சு. அப்போன்னு பார்த்து என் ஃப்ரெண்டு என்னை தொகைச்சிட்டு வேறு போய்ட்டு விட்டேன். அதில் தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக அட்டன் பண்ணிட்டு அது போட்டு வச்சுருந்தேன். ஏன் இப்போ இது முன்னாடியே போட்டு வச்சுருந்தீங்கன்னு கேட்டால் அது சும்மா விளையாட்டு போட்டு வச்சுருந்தேன். அதான் அண்ணனுக்கு ஒரு டைமண்ட் கிடச்சிருச்சு. ஏன்னா அது லெவல் 10 பண்ணுறோம்ல. 29 ரூபா கொடுத்துருக்கானுங்க. காசு 83 தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்து விட்டேன். ஆட்டோமால கேட்டப்பட்டு வர்றது எனக்கு சீல் எப்படா தேடி ஹோல்ட் பண்ணுவோன்னு இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டோட பார்ட்னர் வந்து சீல். என் ஃப்ரெண்டு மட்டும் 3 பேர் இருக்காங்க. என் பேர் முகேஷ்னு ஒருத்தன். அவனை தெரியும், நம்ம எல்லாருமே அவன் வீடியோ போட்டுருப்பான். வந்து பார்த்துட்டு பிரதீப்பாக அவனுக்கு பார்த்துக்கல. ஸோ ஆர்த்திக் கிட்ட தான் சீல் 3rd வேர்ல்டு இருக்குது. பிரதீப் கிட்ட வெட்டிக்கிளி 3rd வேர்ல்டு இருக்குது. முகேஷ் கிட்ட அந்த புலி போக்கிமான் இது இருக்குல்ல,
இருக்குடா இப்படி இருக்குல்ல இது தேடி ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பான். ஆர்த்திக்கும் நானும் தான் எங்கள் தெருவுலேயே ஆர்த்திக்கும் நானும் தான் 2 போக்கிமான் 3000 கொடுத்து தேடி ஹோல்ட் பண்ண போக்கிமான் ட்ரைனர்ஸ். ஆனால் இப்போ நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அவன் வந்து பிக்குக்கு இன்னும் 300 ரூபாய் கொடுத்து பாயிண்ட் ஏற்றி லெவல் 8க்கு வந்து அதுக்கப்புறம் தேர்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ நம்ம இதில் வந்து 2000 ரூபாய் சேர்த்து ஒரு முடிவோடு இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு மதியம் நாங்கள் போடுறோம். நாளைக்கு மதியம் நீங்கள் ஸ்கூலுக்கு போக முடியுங்களா க்ரௌண்டுக்கு அப்படின்னா போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃபீவர். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போட்டு தான் நான் வீட்டுக்கு வந்து இருக்கேன். இவ்வளோ வேலை தப்பிச்சுங்க. ஆட்டமால வெட்டப்பட்டு வராது கேட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு செல்ல பிள்ளைப்பா. ஆட்டமால வெட்டப்பட்டு வராது கேட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு செல்ல பிள்ளைப்பா. என்ன கிடக்கும் இவன் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. இவனை பார்த்தாலே தெரிஞ்சுக்காது. ஆட்டமால பேச்சை போட்டு வராது கேட்டு நான் எனக்கு பெரிய வெள்ளண்டா இவன்கிட்ட வந்தால் நானும் தப்பிச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கோவத்தை போட்டு ஸ்பீட் ஏற்றி வருவானுங்க. அதுதான் டென்ஷனாக எனக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வரன்ட்டு. ஆட்டமால பேச்சை போட்டு வராது ஸ்பீடாக வந்து அதையும் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் வெறுப்பேற்ற அவ்வளோதான். ஆனால் இவனுங்களெல்லாம் நான் ஃப்ளேம் வீல் அவ்வளோவா போட்டு பார்த்துருக்க மாட்டேங்க. ஸோ ஃபைரோ பால் தான் டப்புன்னு முடிச்சு விட்டுருக்கேன். இதுதான் நான் ஃபைரோ பாலு போட்டிருக்கேன். ஆட்டமால பேச்சை போட்டு வராது கேட்டு எங்கள் தமிழ்நாட்டுக்கு செல்ல பிள்ளைப்பா. ஓகே டொர்னேடோ வச்சு கதையை முடிச்சிடலான்னு பார்க்குறான். ஆனால் வேலைக்கு ஆகாது. ஆட்டமால பேச்சை போட்டு வராது கேட்டு தமிழ்நாட்டுக்கு சொல்லப்பா. ஆட்டமால பேச்சை போட்டு வராது கேட்டு ஓகே கேட் செகண்ட் வேர்ல்ட் தான். ஆனால் இதை வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருப்பான்னு சொன்னால் நான் நம்பவே இல்லை. கதை க்ளோஸ். ஸோ எனக்கு ஆட்டமால பேச்சை போட்டு வராது கேட்டு ஆனால் இவங்க கட்ட பாவமாக இருக்குது என்னோட அமௌண்ட். ஏன்னா நானும் என்னோடய பழைய வாழ்க்கையில் அதே கலர் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்டா அப்போ கொஞ்சம் மாசு ஆனால் நம்ம வச்சுட்டேன். ஏன்னா நம்ம பிக்கு தேடி ஹோல்ட் பண்ணி தானே ஆகணும். ஃபஸ்ட் டைம் காட்ட போகிறேன் நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தேர்ட் வேர்ல்ட் காட்டப்படும். இது என்னோடய ப்ராமிஸ். சரி இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். டைம் ரொம்ப நேரம் போச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதான் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் லைக்கும் பண்ணுறேங்க.